ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு இடிக்குது. நம்ம போகும்போது சொன்னது அந்த இடத்துல தான் பண மோசடி பண்றவங்க இருக்காங்கன்னு. அது பொண்ணா இல்ல ஆணான்னு தெரிஞ்சுக்கல. அதே சமயம் அந்த இடத்துல அந்த லேடி ஜானகி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கார் ஒன்று நின்றுச்சு, ஆனா அது அவங்களோட தெரிஞ்சதுன்னாங்க. ஆனா லொகேஷன் சொன்னபடி அந்த இடத்துல தானே இருந்திருக்கு. உம், இதுல ஏதோ ஒன்று இடிக்குது. அந்த லேடி இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அவங்களோட காசு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. அப்புறம் எப்படி லொகேஷன் அங்க காட்டும்? ம், ம், யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அந்த லேடிய நமக்கு தெரிஞ்சவன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது பழனி. பழனி கிட்ட கேட்டு பார்த்தா என்ன இதுன்னு தெரியும். அதான் சரி. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பழனி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் எங்க நம்ம ஊர்ல இருக்கீங்களா இல்ல கிளம்பிட்டீங்களா? துபாயில தான் சார் இருக்கேன். சொல்லுங்க. அப்படியா? எப்ப போனீங்க? நான் வந்து ஒரு 3 மாசம் இருக்கும் சார். ஓஹோ, சரி சரி. எப்ப ரிட்டர்ன் வர மாதிரி? இப்போதைக்கு இல்ல சார், அக்ரிமெண்ட்ல வந்திருக்கேன். அதனால தங்கச்சி கல்யாணம் வைக்கும் போது தான் வரணும். அப்படியா? எனக்கு நேர்ல கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை இல்ல எப்படி? எதுனாலும் சொல்லுங்க சார். பழனி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். நீங்க ஒரு தடவை உங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு ஃபேமிலி வந்து நகையெல்லாம் மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லேடிய வந்து சொன்னீங்கல்ல. நேம் கூட ஜானகி. ஆமா சார், எங்க சொந்தக்காரவங்க தான். அவங்களுக்கு என்ன? அவங்க எப்படி கேரக்டர்? நல்லவங்க தான் சார். நல்லவங்கன்னு இல்ல, காசு விஷயத்துல எல்லாம் எப்படி? காசுனாலே அவங்க கொஞ்சம் அதுல வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. ரொம்ப ஆசைப்படுற கேரக்டர். அப்பா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். 3500 ரூபாய் கேட்டேல்ல. ஃபோன் பேசிட்டு இருக்கேமா, ஒரு நிமிஷம் இரு. ஆல்ரெடி எனக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேமா. அப்பா, எனக்கு பஸ் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, அப்போ நீ போ, நான் வந்து ஆபீஸ்ல கட்டிடுறேன். நீங்க லாஸ்ட் டைம் இப்படிதான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டவே இல்ல. அங்க ஆபீஸ்ல வந்துட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நீங்க காசு கொடுங்க பியே. ஹலோ சார், இருக்கீங்களா? இருக்கேன் பழனி, சொல்லுங்க. ஆபீஸ்ல பணம் கட்டிடுறேம்மா, சரியா? என்னைய கேட்டா எங்க அப்பா கட்டுறேன்னு சொன்னாரு. அவரே போய் கேளுங்கன்னு சொல்லிடுவேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா, நான் அப்புறமேட்டுக்கு வரேன். ஹலோ சார். சொல்லுங்க பழனி. பொண்ணு அதான் சார், அவங்க கொஞ்சம் காசுக்கு ஆசைப்படுற கேரக்டர் தான். ஓ அப்படியா? நம்மளோட சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல வந்து பண மோசடி பண்ற கும்பல் வந்துட்டு நம்ம ஊர் மாவட்டத்துக்கு வந்திருக்க மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. நாங்க லொகேஷன் எனக்கு சென்ட் பண்ணியிருந்ததுல நான் செக் பண்ண இடத்துல அவங்க தான் இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி ஆள் இல்லை. அதனாலதான் சரி அவங்க கேரக்டர் எப்படின்னு கேட்டேன். அப்படியா சார்? என்ன இதுன்னு தெரியலையே சார், நானும் வேற இங்க இருக்கேன். ஓ அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட கேட்டது யாருக்கும் தெரிய வேணாம் இப்போதைக்கு. இது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கட்டும். ஓகே, நீங்க வரும்போது வாங்க, ஓகேங்களா? வைக்கிறேன். ஓகே சார். என்ன காசுக்கு ஆசைப்படுற கேரக்டர் தான் சொல்றாங்க. இந்த லேடி இது ஏமாத்துதா இல்ல இந்த லேடி இது யாராவது ஏமாத்துற கும்பல் கிட்ட சிக்கிருச்சா இல்ல நம்ம இது மாத்தி எதுவும் யோசிக்கிறோமா? ஒன்னும் புரியலையே. சரி, எதுக்கும் அந்த லேடி மேல ஒரு கண்ணை வைக்க சொல்லுவோம். அண்ணா, நான் வெற்றி பேசுறேன். சிவகுமார் அண்ணா தான் உங்களுடைய நம்பர் கொடுத்தாங்க. ஜாப் வேக்கன்ட் இருக்கான்னு கேட்க சொல்லி. எதுவும் வேக்கன்ட் இருக்காங்கண்ணா? கன்ஃபார்மாக உங்ககிட்ட கிடைக்கும்னு சொன்னாங்க. ஓ சரிங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, வச்சிடுறேங்க. சே, கடுப்பா இருக்கு. எவங்கிட்ட வேலை கேட்டாலும் இல்ல 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 இல்லன்னு. சரி, எல்லாமே என்னாலதான். நம்ம கிட்ட எல்லாம் ஒருத்தன் வேலை இல்லைன்னு கேட்டா எல்லா இடத்துலயும் ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா நமக்கு ஒரு உதவின்னு கேட்டா எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். எந்த இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னாலும் போன் பண்ணி கேட்டா இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க. என்னம்மா தங்கச்சி, என்ன பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்களா? ஆமாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சரிங்கண்ணே, வாங்க காபி சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும்மா.
என்ன வீடு பூட்டியே கிடக்குது, ஆள் இருக்குதா இல்லையா? இல்லைண்ணே, ஒரு 2 வாரமா மருமகளுக்கு உடம்பு சரியில்ல, அதனால ஆஸ்பத்திரியில எல்லாம் வச்சிருந்தோம். தனியா விட்டா புள்ள உடம்பு கெட்டு போயிடும்னு சொல்லி தான் இங்க இருக்கிறாங்க. ஏமா வீட்டை வாடகைக்கு விட்டா அப்படி பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? கூட்டி சுத்தபத்தமா வைக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் தினமும் கூட்டிக்கிட்டு விளக்கெல்லாம் போட்டுக்கிட்டு லைட் எல்லாம் போட்டு விட்டுட்டு தானே இருக்கோம். பார்த்து சுத்தபத்தமா வைங்கம்மா. ஏன்னா பூஜை பட்டாங்க இதை அண்டிடக்கூடாது. ஏன்னா கூட வேண்டாம பாத்துக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். இல்லண்ணே அதெல்லாம் பாத்துக்கிறோம். மருமகளுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லண்ணே. தனபால் எங்க? இந்த உள்ளதா இருக்காரு, இந்த இருங்க கூப்பிடுறேன். என்னங்க, இந்த அண்ணன் வந்திருக்காரு, வாங்க. என்ன ஒற்றையெல்லாம் புடிச்சு கிடக்குது, இதெல்லாம் சுத்தம் பண்ணாம அப்படி அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. மீட்டர் பாக்ஸ் கிட்ட பாரு, மழை தண்ணி எல்லாம் வந்திருக்குது, அதெல்லாம் என்ன பார்க்காம விட்டுருக்காங்க. செத்த நேரம் உட்காரலான்னு பார்த்தா யாராவது வருவாங்க. இந்த வாரமா எங்கிட்ட எல்லாம் குப்பையெல்லாம் கூட்டி வச்சிருக்கிறாங்க, அள்ளி கூட வெளியே போடாம. யார் வந்திருக்கா? இந்த அண்ணன் தான் வந்திருக்காரு, வாங்க வந்து பாருங்க. ஐயா வாயா, வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே, என்ன வெளியே நின்னுக்கிட்டு புது பழக்கம் இதெல்லாம்? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன வீடெல்லாம் சுத்தபத்தமா வச்சுக்கணும்னு சொன்னேன், என்ன இப்படி வச்சிருக்கீங்க? என்னையா நல்லா தானே கூட்டியெல்லாம் வச்சிருக்கோம். அங்க கூரையில பாதியா மேல எல்லாம் ஒற்றை வண்டி கிடக்குது, அதெல்லாம் அடிச்சு விடக்கூடாதா? குப்பையெல்லாம் கூட்டி ஒதுக்கி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அள்ளி போடக்கூடாதா? சுத்தபத்தமா வீடை வச்சுக்கணும்னு சொன்னா இல்லையா? அண்ணே, மவளை கூட்ட சொன்ன அவங்க இது காலேஜ் போற அவசரத்துல கூட்டி வச்சிருப்பானே. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காதியா? இங்க பாருங்க, எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம். வீடு சுத்தபத்தமா வச்சுக்கணும். இப்படி குப்பையை அள்ளி வைக்கிறது, அப்படி குப்பையை அள்ளி வைக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒண்ணு அண்டிக்குச்சுன்னா அப்புறம் நம்மள பிடிச்சிட்டு வாங்க கூடாது. அதுக்காக தான் சொல்றது. சரி விடுங்க விடுங்க, இனிமே இப்படி நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் எங்கயா இன்னும் வீட்டு வாடகை வரல? அதான் அன்னைக்கே நான் பேசுனது தானே, வீட்டு வாடகை நானே தந்துடுறேன், பையன்கிட்ட எல்லாம் எதுவும் கேட்காதீங்க வைக்காதீங்கன்ட்டேன். அப்புறம் என்ன தார இருங்க, என்ன தராம எங்கிட்டு போறோம்? முதல்ல இருந்து உமா வீட்டுல கரெக்டா டானு கொடுத்துருவாங்க, நீங்க தான் இம்புட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏனே, மருமகளும் பையனும் வந்து இப்போ ஒரு என்ன 18-20 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ள இப்படி வந்து கேக்குறீங்க. ஏமா உங்க வீட்டுல எப்ப வந்து பால் காய்க்கிறவங்க வைக்கிறாங்கன்றது எனக்கு கணக்கு கிடையாது. நான் அட்வான்ஸ் கொடுத்தனாலதான் கணக்கா வச்சுக்கிட்டேன். கொடுத்ததுனால இன்னைக்கு 30 நாள் ஆகி போச்சு. அதனால 1 மாசம் கணக்காகி போச்சு. நான் வந்து கொடுங்கன்னு சொன்னேன், நீங்க கொடுக்கல. அதான் சரின்ட்டு நானே வந்தேன். சரியா சரியா, பால் காய்ச்சினால கணக்க வச்சுக்கிட்டேயா, இரியா தாரேன். அத்தையும் மாமாவும் இவங்களை கஷ்டப்படுத்திட்டு தனியா போகும்போது கூட எங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரியாம இவங்க மேல எவ்வளவு கோவப்பட்டிருக்கேன், எவ்வளவு வஞ்சனத்தை வச்சிட்டு இருந்திருக்கேன். இந்த ஐயா ஏங்க அடுத்த தடவைலாம் என்கிட்ட வந்து நான் கேட்கற மாதிரி வச்சுக்காதீங்க. டானு கரெக்டா வந்து கொடுக்க பாருங்க. சரியா, கொண்டு வந்து கொடுத்துறேன் வீட்லயே, போதுமா? அப்புறம் வீடு சுத்தபத்தமா இருக்கணும். நான் என்னைக்காவது திடுதுப்புன்னு வந்து வீட்டெல்லாம் சுத்தி பார்ப்பேன். ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு இதா இருந்துச்சுன்னா அப்புறம் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுவேன். சரியா, சரி கோவப்படாது, ஏன் கோவப்படுற? வா வந்து சாப்பிட்டு போலாம். இல்லையா, இங்க பக்கத்துல ஒருத்தவங்க வீட்டுக்கு வேற போகணும். சரி வாரேன் வாரேன் தங்கச்சி. சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. இந்நேரத்துக்கு நம்மளும் ஒரு 2 வீட்டை கட்டி விட்டு இருந்தோம்னா இன்னைக்கு பிள்ளைங்க சந்தோஷமா இருந்திருக்கும். பாரு, வாடகை வீடு நோனையும் எப்படி பேசுறாருன்னு. ஆமாங்க, ஏதோ வீட்டுல ஒட்டுறாண்டிருச்சான், அந்த இடத்துல குப்பை இருக்குதாமா. அப்பா முடியல. இதுதான் சொந்த வீட்டுக்கும் வாடகை வீட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் போல இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா சொந்த வீட்டுலனா தூங்கி எந்திரிக்கலாம், இதுவே வாடகை வீடா இருந்தா வீடு சுத்தபத்தமா வச்சுட்டு தான் போய் படுக்கிற மாதிரி இருக்கும். சரி விடு, என்ன பண்றது, இது பண்ணிவிட்டோம். இனி என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பேசாட்டுக்கு மருமகிட்டையும் பையன்கிட்டையும் சொல்லிட்டு எல்லா பண்ட பத்திரத்தையும் அள்ளி நம்ம வீட்டில் போடுவோம், இங்கேயே வந்து இருங்க அப்படின்னு சொல்லிடவா? சும்மா எதுக்கு வெட்டியா வாடகை கட்டிட்டு உட்காந்துருக்கணும்? கேளு, நம்மளே பால் காய்ச்சி வச்சுப்புட்டு மறுபடியும் அங்கே வேணா இங்கே வந்து இருங்கன்னு சொன்னா எப்படி? இப்பதான் புள்ள மாறிக்கிட்டு வருது. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவா? என் தங்கச்சிக்காரியே ஏற்றி விடுவா. நான் சொன்னேன்ல, உடம்பு சரியாத நேரத்தில் அவங்க பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்துவாங்கன்னு அந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால அவங்களா விருப்பப்பட்டு வந்தா வரட்டும், இருன்னு சொல்லுவோம். நம்ம எதையும் சொல்ல வேணாம், அவங்க இஷ்டப்பட்டா இங்கே இருக்கட்டும், கஷ்டம்னா அங்கே போய் இருக்கட்டும், அவ்வளோதான். சரியா? சரிங்க. சரி, எனக்கு தோட்டத்தில் வேலை கிடக்கு, நான் அதையும் போய் பார்த்துட்டு வாரேன். இருங்க, இந்த பாத்திரத்தை கழுவி வச்சிடுறேன், 2 பேரும் போவோம். நேற்றெல்லாம் நேரங்கிழமை எந்திரிச்சிட்டோம், தூங்க கூட இல்லை. இப்பயும் எந்திரிச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதையும் பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்துட்டு உடம்பு சிலம்பு படுத்துக்கிறதுக்கா?
தோட்டத்துல பெருசா எந்த வேலையும் இல்ல, நானே முடிச்சிருவேன். நீ கம்முன்னு இரு, சரியா? வாரேன். காவியாமா, காவியாமா ஒரு நிமிஷம் நில்லுமா. பொறுமையா வாங்க. என்னம்மா எதுவும் வாங்கிட்டு வரணுமா வரும்போது? அது ஒன்றும் இல்லைம்மா, முதலாளி ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். எனக்கு இந்த தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல கட்டாந்தரையெல்லாம் கூட்டி விடணும். கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மணி ஆகி போயிடும். நீ போகிற வழி தானே, அப்படியே கொடுத்துட்டு போயிடுறியா? ஏம்மா எனக்கு வர அவர் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. நான்லாம் போய் கொடுக்கலாமா? பாருமா, அவங்களாண்டி நம்ம பொழப்பு பொழைக்கிறோம். இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. இந்தா கொண்டு போய் கொடுத்துருமா, கோவப்படாம. என்னம்மா நீங்க வேற ஏதாவது செய்ய சொன்னா கூட செய்யறேன், ஆனா இவர்கிட்ட எல்லாம் போய் பேசுறது. பாரு, கோவப்படக்கூடாது. நம்ம நிலைமை சரியில்லை. நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்தா குடி, பத்திரமா கீழே போடாம கொடுத்துரு, சரியா? கொடுத்துட்றேன். சரி, பார்த்து போயிட்டு வா. அம்மா சாயந்தரம் என்னை தேடாதீங்க, நான் வரதுக்கு லேட் ஆகும், சரியா? ஏமா ஏமா? அம்மா அதான் நான் சொன்னேன்ல, இங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால நான் சார்கிட்ட கேட்டுட்டு அங்க காலேஜ்லயே சேர முடியுமா என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க இருந்து நீ அங்க போறியா? பக்கத்து ஊருக்கு? வண்டியில தானம்மா, முடிச்சுட்டு நான் போயிட்டு வந்துடுறேம்மா. இல்லைன்னா ஃபோன்ல கூட பேசிக்கிறேன். இங்க பாரு, இப்போதைக்கு எதுவும் அவசரப்படாத, சரியா? நம்ம பொறுமையா எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் பிரச்சனையில தான் போய் முடியும். ஏற்கனவே பட்டுட்டோம். அந்த ஊருக்கு போகும்போது கொஞ்சம் நல்ல பேரோடையாவது போகணுமா, அதுக்காக சொல்றேன். ஏம்மா என் மனசு இப்போ குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கு. நான் எந்த ஒரு தப்பான இதுக்கும் போக மாட்டேம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் என் பாதையில் இருக்கிறது நீங்கள், என்னோட வாழ்க்கை, அவ்வளோதான். மற்றபடி எதை பற்றி யோசிக்கிற நிலமையில நான் இல்லை. அதுக்குன்னு உங்களை கஷ்டப்பட வச்சுட்டு நான் இங்கே இருக்கிறதெல்லாம் என்னால் முடியாது. அவர்கிட்ட போய் பேசி பார்ப்பேன். வேலையை குறைக்க முடிஞ்சா இருப்போம், இல்லையா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட பேசி அந்த காலேஜ்லேயே சீட்டை வாங்கி சேர்ந்துட்டு நம்ம அங்கேயே போயிடலாம். யாரு காவியா, கோவப்படாத. முதல்ல பொறுமையா எந்த முடிவா இருந்தாலும் எடு. அம்மா போங்கம்மா. ஷோ, என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலப்பா எனக்கு. அம்மா வயசங்கரு பா, உட்கார் வா. இல்லம்மா, டவுனுக்கு போறேம்மா. டவுனுக்கா? ஏயா? இல்ல, கொஞ்சம் வேலை, ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எனக்கு என்னய்யா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். என்ன மாத்திரையெல்லாம் இருக்காமா? இந்த ப்ரெஷர் மாத்திரை தான்யா இல்ல. ஓ அப்படியா, சரி, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். 2 மாத்திரை இருக்கியா? நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். ஆமா, நாளைக்கு காலையில எப்படி போடுவீங்க? அதனால நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா, மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துரு. சரிம்மா. என்னம்மா கிளம்பியாச்சு? அதுவானே, இந்த பையனுக்கு டியூஷன் எடுக்கணும்னே, அதான் ஆள் யாராவது இருக்காங்களான்னு தான் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஏன் பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்த? ஏதோ இந்த இங்கிலீஷ் தான் கொஞ்சம் பேச மாட்டேங்கிறானே, அதனால தான் அதுக்கு தான் போய் தனியா டியூஷன் வைக்க சொன்னாங்க சாரு முந்தா நேத்து. அதான் சரி யாராவது இருக்காங்களான்னு தான் கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரிம்மா சரிம்மா. சரிண்ணே, வாரனே, யாராவது இருந்தா சொல்லுங்க. சொல்றேம்மா. யார்டா இப்ப கூப்பிடுறது? பழனி, நீயா? சொல்லியா சரியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? நம்ம ரூம்மேட்ஸ்ல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோனே. நீங்க எல்லாதான் கொஞ்சம் வருத்தமே எங்களுக்குலாம். சரி சரி அண்ணே, நம்ம அண்ணி இப்ப எப்படி இருக்காங்க? யார், ஜானகியா? அவங்க தான். அவளுக்கு என்ன நல்லா தின்னு கொளுத்து போய் தான் கிடக்குறா. அவளுக்கு என்னப்பா? இல்லைண்ணே, நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் ஒருத்தர் நேற்று ஏதோ ரவுண்ட்ஸ் போன இடத்துல ஒரு காட்டு பாதையில் வந்து நம்ம அக்காவை நம்ம அண்ணியை பார்த்துருக்காங்க. அவர் ஏதோ பண மோசடி கும்பல் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அது என்னன்னுலாம் தெரியலை. அந்த இடத்துல லொக்கேஷனில் இவங்க இருந்ததுனால அவங்க கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு பார்த்துக்கங்க, அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். இவளுக்கு வீட்டிலேயே 5 ரூபா சம்பாதிக்க முடியாது, இவ போய் பணம் மோசடி பண்றாளா? இதெல்லாம் யாரும் நம்புற மாதிரியா இருக்குது? அது வேணா உண்மைதானே. ஆனால் இப்படி சொன்னாங்க, எதுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது சொல்லதான் கூப்பிட்டேன். சரியா சரியா, நான் என்னன்னு பார்த்துக்கிறேயா. சரிண்ணே, வேலை இருக்கு, நான் அப்புறமேட்டுக்கு கூப்பிட்றேன், ஓகேவா? சரியா, சரி பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க.
ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுவோம் எம் சுதன். இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது காளீஸ்வரி. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.